சிவனொளி பாதமலை உண்மையான வரலாறு. சிவனொளி பாதமலை இலங்கையின் மத்திய மாகாணத்தில் நல்லதண்ணி பகுதியில் அமைந்துள்ள புனித மலையாகும். இது பொதுவாக ஆடம்ஸ் பீக் அல்லது ஸ்ரீ பாதமலை என்று அழைக்கப்படுகிறது. இது 2243 மீட்டர் 7359 அடி உயரம் கொண்டது மற்றும் இந்திய பெருங்கடலையும் இலங்கையின் பெரும் பகுதிகளையும் நோக்கி அழகிய பார்வையை வழங்குகிறது. இந்த மலை பல்வேறு மதங்களால் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஹிந்து, பௌத்த, இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மரபுகளிலும் இது ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக விளங்குகிறது. இடத்தின் வரலாற்று முக்கியத்துவம்: இந்த மலையின் உச்சியில் ஒரு பெரிய பாதச்சுவடு உள்ளது. இது பலரும் தெய்வீகமாக கருதும் ஒரு அடையாளமாக அறியப்படுகிறது. இந்த பாதச்சுவடு இறைவன் சிவனுடையதாக கருதப்படுகிறது. பரமசிவன் உலகத்தை ஆசீர்வதிக்க இந்த மலையின் உச்சியில் ஒரு காலம் தங்கியிருந்ததாக இந்து நம்பிக்கை கூறுகிறது. அதனால் இவ்விடம் சிவனொளி பாதமலை என அழைக்கப்படுகிறது. பௌத்தர்கள் இந்த இடத்தை கௌதம புத்தரின் பாத சுவடாக மதிக்கின்றனர். பக்தர்கள் மற்றும் யாத்திரை: ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்கள் இந்த மலையை புனித யாத்திரை மேற்கொண்டு ஏறி வழிபடுகின்றனர். மலையின் மீது ஏறுவதற்கான பாதைகள் பல உள்ளன, ஆனால் அவை அனைத்தும் கடினமானவை. பக்தர்கள் அதிகாலையில் மலையின் உச்சியை அடைந்து அங்கிருந்து சூரிய உதயத்தை காண்பதையும் ஒரு புனித அனுபவமாக கருதுகிறார்கள். மலைப்பாதையின் அனுபவம்: மலை ஏறும் பாதையில் வணிகக் கடைகள், விசிராந்தி மண்டபங்கள், இடையிடங்களில் ஓய்வெடுக்க இடங்கள் உள்ளன. பக்தர்கள் ஹரோஹரா, சிவோஹம் என முழக்கமிட்டு மேலே செல்லும் வழக்கம் உள்ளது. சிலர் வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் முழுக்கால் நடந்து செல்வதுண்டு. சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் இயற்கை வளங்கள்: சிவனொளி பாதமலையின் கீழ் பல முக்கிய ஆறுகள் தோன்றுகின்றன. களனி ஆறு, கிலானி ரிவர். இந்த ஆறு மலையின் மேல் பகுதிகளில் இருந்து உருவாகி கொழும்பு அருகே கடலில் கலக்கிறது. மகாவலி ஆறு, மகாவலி ரிவர். இலங்கையின் நீளமான ஆறான மகாவலி மலையடிவார பகுதிகளை ஊடுருவி பயணிக்கிறது. காகா ஓயா மற்றும் சீதா கங்குல்லா. இந்த சிறிய நீரோடிகள் யாத்திரை செய்யும் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானவை. சீதா கங்கை மிகுந்த குளிர்ச்சியுடன் பக்தர்கள் அங்கு புனித நீராடி தங்கள் பயணத்தை தொடரும் வழக்கம் உள்ளது. மலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் பீக் வில்டர்னஸ் சாங்சுவரி என்ற வனவிலங்கு சரணாலயத்தில் அடங்கும். இது இலங்கையின் முக்கியமான உயிரியல் வளம் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாகும். யானைகள், புலிகள், மான்கள், பசுமை மயில்கள் மற்றும் அரிய வகை பறவைகள் இங்கே காணப்படுகின்றன. இரத்தன மலர், ரோடோடென்ட்ரான்ஸ் மற்றும் மரச்செடி வகைகள் அதிகம் காணப்படுகின்றன. சிவனொளி பாதமலையில் பெரும்பாலும் குளிர் காலநிலை காணப்படும். நவம்பர் முதல் மே மாதம் வரை மழை குறைவாக இருக்கும். யாத்திரைக்கு ஏற்ற காலமாகும். அதிக உயரம் காரணமாக அதிகாலை நேரங்களில் பனி படரும். இதனால் பக்தர்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும். பக்தர்கள் இரவு முழுவதும் பயணம் செய்து அதிகாலை மலையின் உச்சியை அடையும் பழக்கம் உள்ளது. காரணம், அங்கிருந்து சூரிய உதயத்தின் அதிசயமான காட்சியை காண முடியும். இவ்வளவு உயரமான இடத்தில் சூரியன் உதிக்கும் போது அதன் ஒளி முதலில் மலை உச்சியில் பட்டு பின் பரவுவதை காணலாம். சிலர் இதை இறைவன் தனது ஆசீர்வாத ஒளியை பக்தர்களுக்கு பரப்புவதாக நம்புகின்றனர். சிவனொளி பாதமலை இலங்கையின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் இயற்கையின் அதிசயத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு புனித தலமாகும். முடிவுரை: சிவனொளி பாதமலை இலங்கையின் மிக பழமையான மற்றும் புனிதமான இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது மதங்களை கடந்தும் அனைத்து மனிதர்களுக்கும் ஆன்மீக ஒளியை கொடுக்கும் தெய்வீக தலமாகும்.